வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தேர்ட் டெஸ்டோட ரிவ்யூ என்னன்னு பார்க்க போறோம். அதோட சேர்த்து ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு ரிவ்யூவும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என் கூட இருக்கிறது நவீன் குமார் அண்ட் ஆகாஷ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டு ஆகாஷ். ஸோ ஆகாஷ், இந்த தேர்ட் டெஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போச்சு, இல்ல வேற ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா? நான் ஒரு கிரிக்கெட் ஃபேனு. என்ன ஆஸ்திரேலியா டாமினேட் கேட்டீங்கன்னா பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களா முன்னாடியே? என்ன கேட்டீங்கன்னா நான் மழையே வந்துக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா மழை வந்துருச்சு. அதுவே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் தான். ஸோ இந்த லாங் ரன் இது பார்த்தீங்கன்னா எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் இதனால. அது ஒரு பெரிய லாஸ்னா சொல்லுவேன் இந்தியாவுக்கு. மேபி த வே செகண்ட் இன்னிங்ஸ் வாஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. அதை பார்க்கும்போது இந்தியா ஹஸ் பீன் மிஸ்ட் அ வெரி குட் வின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆஹ் மழை வரலன்னா வேற மாதிரி இருந்திருக்குமோ நமக்கு தெரியல. பட் இந்தியா கூட கான் ஃபார் வின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல ஐ வுட் லைக் டு கன்க்ளூட். ஆக்சுவலி பார்த்தோன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நின்று ஆடணுன்ற ப்ரெஷர் இல்ல. ஸோ தே ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்கோர் குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் இன் லிமிடெட் டைம். So, in that perspective, do you still think India had a chance to win? Because if rain didn't come, then Australia could have batted for 2 days and could have scored another 300 or 400 if it went well, like similar to in first innings. மேபி நான் வந்து சொல்றது வந்து அந்த லாஸ்ட் ரெண்டு செஷன் மழை வராம இருந்திருந்தா மேபி இந்தியா கூட கான் Okay, ஃபார் okay, வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ understood. அது ஏன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஒரு இது வந்து பங்களாதேஷ் நடந்திருக்கு ஆக்சுவலா 2 days டெஸ்ட் மேட்ச் தட் இந்தியா புல்ட் ஆஃப் வெரி குட் வின் ஆக்சுவலி ஃப்ரம் நோவேர், ஸ்கோரிங் சம் Hmm. 270 சம்திங் இன் 34 to 40 ஓவர்ஸ்ல அவ்வளோ அடிச்சிருக்காங்க. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் Hmm. சுச்சுவேஷன் தான் இங்கே இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இந்தியா மைட் ஹேவ் ஒன் இஃப் ரெயின் அஃபெக்ட் லாஸ்ட் நோ செஷன் ஆஃப் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது மட்டும் தான் எனக்கு வருத்தம். பட் Okay. இந்தியா டன் வெல் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் நான் சொல்லுவேன். Hmm. லைன்ஸ் வேர் Yeah. கன்சிஸ்டன்ட் அண்ட் லென்ஸ் வேர் கன்சிஸ்டன்ட். எங்க யாருக்கு போடணும்னு தெரிஞ்சது. ட்ரேவிஸ் ஹெட்லாம் வந்து ஹி ஹேஸ் அ ஷார்ட் பால் வீக்னஸ் சொன்னாங்க ஆக்சுவலி. ஐ ஹெட் சம்திங் லைக் சிராஜ் செட் தட் ஐ சப்போஸ் ரைட். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தே ஹேவ் சம் கீஸ் அட்வான்டேஜ் கோயிங் டுவர்ட்ஸ் தி ஃபோர்த் டெஸ்ட் ஆர் இன் தேர்ட் டெஸ்ட் ஐ சப்போஸ். ஸோ இதெல்லாம் Hmm. தான் ஐ ஃபீல் லைக் இந்தியா ஹேவ் டன் வெரி குட் திங்ஸ். பட் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொடுத்த கன்சீட் பண்ண ரன்ஸ் வந்து ஐ திங்க் ஸ்டில் ஐ ரெக்ரெட் ஃபார் தட் ஃப்ரம் இந்தியன் ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட அந்த பேட்டிங் கொலாப்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் பிரேக்ஸ் தான் காரணம். தே ஹேட் சம்திங் லைக் 12 ரெயின் பிரேக்ஸ் இன் பிட்வீன். ஸோ அது என்ன நடந்தாலும் யூ ஆஸ் அ பேட்ஸ்மேன் வில் ஹேவ் தட் கொலாப்ஸ் இன் யர் மைண்ட். அதாவது அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. லைக் இந்தியா மைட் ஹேவ் அந்த ஃபாலோ ஒன்லாம் அவாய்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான்லாம் கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டேன். லைக் அவ்வளோ வந்து கேபால வந்து அவ்வளோ நடந்திருக்கு அண்ட் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ யா எவ்ரி கேபா டெஸ்ட் ஹஸ் பீன் a good horror story like kind of things for Indian dressing room. Yeah. Okay. So, my second question is to Naveen Kumar. Okay. So, இது கம்பேரிட்டிவ்லி பார்த்தா ஆஸ்திரேலியன் பவுலிங் இந்தியன் பவுலிங்கோட நல்லா இருந்துச்சா? அண்ட் ஆல்சோ ஜஸ்பிரித் பும்ராக்கு அவருக்கு தேவைப்பட்ட சப்போர்ட் இன்னும் ரெண்டுல இருந்து ஐ மீன் பவுலிங்ல கிடைக்கலையா அப்படின்னு தோணுது. ஸோ இதோட உன்னோட ஒப்பீனியன் என்ன நவீன்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீ கேட்டது 2 கொஸ்டின்டா. ஸோ அதில் நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக் வந்து எஸ்பெஷலி இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் ஆகாஷ் அந்த மாதிரி நிறைய வந்து 10 to 12 பிரேக்ஸ் இருந்தாலும் ரெயின் பிரேக்ஸ் இருந்தாலும் அது எவ்வளோ கஷ்டம் ஒரு பேட்ஸ்மேனுக்கு இருக்கும்போது அதே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான் ஃபார் பவுலர்ஸ். ஏன்னா அவங்க வந்து திருப்பி வார்ம் டவுன் ஆகணும், திருப்பி அவங்க வந்து உள்ள வந்து அதே ஸ்பீட்ல போடணும், அதே லென்த் அவங்க பிடிக்கணும். ஸோ அவங்களுக்கும் நிறைய கஷ்டமான விஷயங்கள் இருக்கு. அண்ட் அதுல வந்து அவங்க வந்து ஹேசல்வுட் வேற அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால வந்து ஐ மீன் தேர்ட் டெஸ்ட் அவங்க பவுலிங் பண்ணும்போது செகண்ட் டேல வந்து bowling பண்ணும்போது 1 ஓவர்ல அவர் அவுட்னு நினைக்கிறேன். ஏதோ காஃப் இன்ஜுரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் ஆல்மோஸ்ட் சீரிஸும் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் நம்ம பேசும்போது எனக்கு தெரிஞ்ச மிச்சல் ஸ்டார்க், மிச்சல் மார்ஷ், நாத்தன் லியான் அண்ட் கமின்ஸ் வச்சுலாம் bowling போட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3 bowlers அட்டாக் தான். ஸோ அதை வச்சு ஆல்மோஸ்ட் 9 விக்கெட்ஸ் எடுத்துட்டு அண்ட் லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதுக்கு திணறாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் அவங்க வந்து வேற லெவல் bowling போட்டாங்க. ஸோ தேர் அப் டு தேர் மார்க் ஆஸ்திரேலியன் bowling அட்டாக் பொறுத்தளவு. ஸோ இப்போ நீ கேட்ட 2வது கேள்வி வந்து இந்தியன் அட்டாக்ல வந்து எஸ் பும்ரா வந்து ரொம்ப சச்ச ஓவர்லோட். எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய மீம்ஸ்லாம் நீ பார்த்திருப்ப, நிறையவே போட்டிருப்பாங்க. 2 பக்கம் பும்ரா போடுற மாதிரியும் அந்த மாதிரி நிறைய பேர் ஃபன் ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதான் உண்மை. லைக் அவர் bowling போட்டாதான் விக்கெட் விழுவும், அவர் bowling போட்டாதான் ரன் கண்டெயின் பண்றாங்கிறது கொஞ்சம் சேடான விஷயம் தான் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஈவன் ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காரு அவரோட ஒன் ஆஃப் இன்டர்வியூல வந்து ரொம்ப அதர் பவுலர்ஸும் ஸ்டெப் அப் பண்ணணும், லைக் பும்ரா இஸ் லிட்டில் பிட் மோர் டிபெண்டன்ட் பும்ராவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நான் என்ன பார்த்தேன்னா
ஆகாஷ் தீப்போட லைன் அண்ட் லென்த் அண்ட் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அபார்ட் ஃப்ரம் சிராஜ், எனக்கு தெரிஞ்சு சிராஜ் அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணல. எஸ், அவர் வந்து விக்கெட் டேக்கிங்ல இருக்காரு, பட் அந்த அளவு ரன் ஃப்ளோ கட்டுப்படுத்தல, அவ்வளவு லைன் அண்ட் லென்த் கன்சிஸ்டன்டா இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் பும்ராக்கு அந்த பழைய சிராஜ் மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த சீரீஸ்ல எனக்கு தெரியல. டு பி ஓப்பன் அண்ட் ஃபிராங்க், லைக் அவர் கண்டிப்பா டெவலப் பண்ணுவாரு. மேபி ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணலாம், பட் ஆனா இந்த பர்டிகுலரா இந்த 1, 2, 3 அவர் அந்த அளவு சப்போர்ட் பண்ணாங்க. ஹர்ஷித் ராணா ஆல்சோ நமக்கு எல்லாம் தெரியும், செகண்ட் டெஸ்ட்ல நிறைய ரன் கொடுத்தாரு அவரு. பட் ஆகாஷ் தீப்போட கேஸ் வந்து சம்திங் வெரி பெக்யூலியர். எனக்கு தெரிஞ்ச ஒரு லைன் கரெக்டா போட்டு ரன் நிறைய கொடுக்கல. ஆல்மோஸ்ட் அவர் ஏதோ 20 ஓவர்ஸ்க்கு சம்வாட் 40 ரன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. விக்கெட் கால்ல மட்டும் தான் இல்ல, பட் ஆனா அவர் ரன் நல்லா கண்டெயின் பண்ணாரு. ஈவன் வந்து ஸ்டீவ் ஸ்மித் கூட ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆகாஷ் தீப் வந்து ரொம்ப நல்லா bowling போட்டாரு, அவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறேன், பட் என்னோட அவர் ஒரு லெஜெண்டரி டெஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்மித், அவரே வந்து பிரைஸ் பண்ணும்போது ஐ மீன் ஆகாஷ் தீப் செமையா இருந்திருக்கும், ஏன்னா அவரோட பால் அவர் திணறினாருங்கிறது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் கோயிங் ஃபார்வர்ட் எம்சிஜி ஆகாஷ் தீப் சப்போர்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எஸ், இந்தியா இன்னமும் டிபெண்டா பும்ரானால, பட் இஃப் ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ் ஸ்டெப் இன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது. ஓகே ஓகே, மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டு ஆகாஷ். ஸோ எனக்கு வந்து என்ன திடீர்னு தோணுச்சுன்னா, இந்த ஜெய்ஸ்வாலுக்கும் ஸ்டார்க்குக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ ஜெய்ஸ்வால் ஸ்டார்க் பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு, ஜெய்ஸ்வால் ஏதோ சொன்னாரு, அது பேக் ஃபயர் ஆகி அடுத்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பால்லே ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தாரு. அடுத்த இன்னிங்ஸ்லயும் ஜெய்ஸ்வால் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் தேர்ட் டெஸ்ட் செகண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் பால்லே ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இப்ப வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஈகோ கிளாஷ் வந்துருச்சோ ஜெய்ஸ்வாலுக்கு. ஸோ அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டல் தாட்குள்ள போயிட்டாரா? ஏன்னா இந்த செகண்ட் பால்ல அவர் அடிச்ச ஷாட் தேவையில்லாத ஷாட். அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலால அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது ஸ்டார்க்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கிரிக்கெட்டிங் ஃபீல்ட்ல அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்குலாம் அந்த ஈகோ வந்து வேற லெவல் ஹர்ட் ஆகுது. லைக் இப்போ ரிஷப் பண்ணா நீங்க போய் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அடுத்த பால் அவர் தான் பார்ப்பாரு. என்ன அவரோட மெச்சூரிட்டி லெவல் எக்ஸ்ட்ராவா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா அவர் ஒரு பால் விட்டு அடுத்த பால் அடிக்க பாக்குறாரு. ஸோ அந்த ஒரு பால் கேப் விடுறது அவரோட மெச்சூரிட்டி காட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். லைக் 2004 ஐ சப்போஸ் 2003 லைக் இந்த கல்கத்தா டெஸ்ட்ல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வேர் ஆக்சுவலி பிளானிங் ஃபார் கோல்ஃப் ஆஃப்டர் 4th டே. ஓகேவா, அந்த அந்த டைம்ல இருந்திருக்காங்க. ஸோ தே வேர் சேயிங் தட் நாங்க கோல்ஃப் ஆட போறோம், இன்னைக்குள்ள நீங்க அவுட் ஆயிடுவீங்களா அப்படின்னு ரோப் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். லைக் இந்தியன் பிளேயர்ஸ் இன்னைக்குள்ள நீங்க அவுட் ஆயிடுவீங்களா அப்படின்னு. தட் ப்ரோவோக்கிங் மேட் ராகுல் அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மன் டு ஸ்டாண்ட் தட் மச் ஹை பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ரோவோக் பண்ற விஷயம், இந்த சேட் பண்ற விஷயம் அதெல்லாம் வந்து ஃபார் தி ரிசீவிங் எண்ட் வந்து அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு ஓவர் தி இயர்ஸ். பாத்தீங்கன்னா ஃபிளின்டாஃப் சிக்ஸ் அடிச்சது, ஃபிளின்டாஃப்க்கு எதிராக சிக்ஸ் அடிச்சது யுவராஜ் சிங், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் வாஸ் அ ப்ரோவோக்கிங். அத்லெட் டெஸ்ட்ல ஃபார் மை எக்ஸாம்பிள் அத்லெட் டெஸ்ட் கொல்கத்தா டெஸ்ட்ல அந்த ஒரு ஹீரோயிக் டே கடந்து போனது, தட் வாஸ் ப்ரோவோக்கிங் திங். ஸோ ப்ரோவோக்கிங் திங்ல ரிசீவிங் எண்ட் ஹஸ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல் திங். ஸோ அதனால தயவு செய்து பண்ண வேணாமே நான் சொல்லுவேன் இன் கிரிக்கெட்டிங் கான்டெக்ட். ஏன்னா அது வந்து ஒரு தட் ஹஸ் பீன் அ வெரி பிக் பாசிட்டிவ் ஃபார் ரிசீவிங். மேபி டைம்ஸ் அண்ட் டைம்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல அது வந்து நெகட்டிவா போயிருக்கு, பட் ஸ்டில் அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்க்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன் மாடர்ன், நாட் இன் மாடர்ன் டே, பட் ஓவர் தி இயர்ஸ் இன் சம்திங். அண்ட் தேர்ட் டெஸ்டோட ரிவ்யூவோட லாஸ்ட் கொஸ்டின் பண்ணிட்டோம். ஸோ நவீன், திஸ் கொஸ்டின் இஸ் டு யூ. ரோஹித் சர்மா அவரோட பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி டவுன் த ஆர்டர் வந்தது தப்பா? ஸோ அது இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கா? ஸோ இதுல உன்னோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான மூவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி அவர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்பயே அவர் ஆஸ்திரேலியா வந்திருந்தாருன்னா மேபி அவர் ஓப்பனிங் ஆடி இருக்கலாம், ராகுல் வந்து 5 இல்ல 6ல ஆடி இருக்கலாம். பட் ஆனா இப்போ எனக்கு வந்து இப்போ சேஞ்ச் பண்ண வேணாம்னு தோணுது. ஏன்னா இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் தான் ஃபெயில் ஆயிருக்காரு, பட் ஆனா ராகுல் வந்து நல்லா தான் ஆடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 250 அடிச்சிருக்காரு அண்ட் ஆல்மோஸ்ட் 100 பால்ஸ் கிட்ட ஆடுறாரு. எனக்கு ஒரு ஓப்பனர் அதான் எனக்கு வேணும். கரெக்டாங்க, அவர் ஒரு 30-40 அடிச்சாலும் ஓகே, பட் ஆனா ஒரு பால்ஸ் நிறைய ஆடணும், அந்த நியூ பால ஓல்ட் பால் ஆக்கணும், ஒரு 30 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஈஸியா ஜாப் ஆக்கி கொடுக்கணும். ஸோ இந்த ரோல் வந்து எனக்கு ராகுல் கரெக்டா பண்றாரு. ஸோ இப்போ நீ கேட்கற மாதிரி இப்ப ரோஹித் சர்மா மேல வரணும்னா ஆப்வியஸா ஜெய்ஸ்வால் கீழே இருக்க முடியாது, இது ராகுல் தான் கீழே இருக்குவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மூவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் வந்து இந்த பொசிஷன்லேயே தான் ஃபிட் பண்ணி ஆட ட்ரை பண்ணணும். அதுதான் பெஸ்ட் எனக்கு தோணுது. 4th டெஸ்ட் மேட்சும் சரி 5th டெஸ்ட் மேட்சும் சரி கோயிங் ஃபார்வர்ட் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் அதே சமயத்துல என்னோட ஒப்பீனியனும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து நம்ம தான் பேசணும், அதை மேபி அந்த ஈகோ கிளாஸ்ல மாட்டிக்கிட்டாரான்னு தெரியல. மேபி அவர் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணுவார், ஏன்னா அவர் கெரியர்ல அவர் அவ்வளவு டவுன்ல ஆடினதே இல்ல. பட் ஆனா ரோஹித் சர்மாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் கேஎல் ராகுல் இனிமேல் நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அவர் அந்த பொசிஷன் ஃபிட் ஆயிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த இடத்துல கரெக்டா 50 அடிக்கிறான், 70, 80, 100, 150, 200 பால்ஸ் ஆடுறான். நமக்கு போன சீரீஸ்ல புஜாரா என்ன பண்ணாரோ அதை அப்படியே கேஎல் ராகுல் இப்ப பண்றாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது அப்படியே போகட்டும், நல்லா இருக்கும். சோ அதான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு.
ஆக்சுவலி வாட் ஐ தாட் வாஸ் லைக் ஆன் தி ஃபோர்த் டே டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வாட் ஐ தாட் வாஸ் மேபி ராகுல் பதில் ரோஹித் இறக்கிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு 50 ஓவர் ஒரு 60 ஓவர்ஸ்ல நீங்க இதை அடிக்க போகணும் அப்படின்ற போது வி ஆர் சீன் இன் வேர்ல்ட் கப் ரைட் 2023. ரோஹித் சர்மா வந்து he has been consistently hitting. அது எப்படி ஆன்டியை வந்து சாரி ஆன்டி டீமோட ஆன்டி எப்படி வந்து அடுத்த லெவலில் போச்சு அப்படின்றதுக்கு வந்து அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்துச்சு. ரோஹித் சர்மா பிளேட் 80 to 90 ரன்ஸ் அடிச்சார் ஒரு பவர் பிளேல. டீம் இந்தியாவோட பவர் பிளே ஸ்கோர் தட் வாஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஆக்சுவலி. தட் வாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ரோஹித் சர்மாஸ் அந்த ஹிட்டிங் அபிலிட்டி தான். ஸோ இப்போ வந்து நம்ம சேஸ் பண்ணும்போது லைக் இவ்வளோ ஓவர்ஸ்ல இவ்வளோ இப்போ 90 ஓவர்ஸ்ல 300 ரன்ஸ் 400 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யூ கேன் ஒய் நாட் ட்ரை ரோஹித் சர்மா அப்படின்னு தோணுது. ராகுல் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. யூ நீட் ஸ்டெபிலிட்டி யூ நீட் டு கோ வித் ராகுல். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வை நாட் தே கேன் சேஞ்ச் தி பேட்டிங் ஆர்டர் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியனா லைக் என்னோட வியூ பாயிண்ட்ல இருந்துச்சு. அது ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட். வை நாட் ட்ரை ரோஹித் சர்மா அண்ட் சேஸ் சம்திங் ஃபார் அன் ஓவர்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஸோ அப்படியே இந்த டாபிக் இங்கே ஹால்ட் பண்ணிட்டு ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ போகலாம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபோர்த் டெஸ்ட் ரிவ்யூ, மெல்பர்ன் டெஸ்ட். ஓகே, ஸோ ரெண்டு டீம்லயும் என்னென்ன சேஞ்சஸ் வரும், என்ன வரணும்னு நீங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்குறீங்க? ஸோ ஐ திங்க் ஆகாஷ் கேன் கிவ் ரிவ்யூ ஃபார் இந்தியா அண்ட் நவீன் கேன் கிவ் ஃபார் ஆஸ்திரேலியா. ஆக்சுவலி கமலேஷ் கேன் கிவ் ரிவ்யூ ஃபார் ஆஸ்திரேலியா. அதனால நினைச்சேன் சொல்லு. ஆஸ்திரேலியால வந்து ஸோ ஆஸ்திரேலியா வந்து எனக்கு தெரிஞ்ச இப்போ சாம் கான்ஸ்டஸ் எடுத்திருக்காங்க. நேத்தன் மிக்ஸ்வினி டிராப் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சது அது ரொம்ப ஹாஷான கால் தான் நேத்தன் மிக்ஸ்வினிக் மேல. அவர் இப்போ திடீர்னு பிபிஎல் போயிட்டு இப்போ ஒரு 70-80 ரன்ஸ் அடிச்சாரு நினைக்கிறேன் குவிக் ஃபயர் இப்போ ரீசெண்டா. ஸோ ஆனா ஓகே அது ஹாஷ் கால், பட் சாம் கான்ஸ்டஸ் ஆகலாம். ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் லெவலையும் நல்லா ஆடி இருக்காரு அண்ட் பிபிஎலும் நல்லா ஆடி இருக்காரு. அண்ட் அவங்க இதுல ஷெஃபீல்டு நம்ம எப்படி ரஞ்சியோ அவங்க இதுல ஷெஃபீல்டையும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ ஓகே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து இன்னும் நல்லா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜார்ஜ் பெய்லியோட இன்டர்வியூ கூட we need to throw some different things to India அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாரு. ஸோ அவங்க நியூவா ட்ரை பண்றாங்க. எனக்கு தினமும் கண்டிப்பா சாம் கான்சஸ் நேத்தன் மிக்ஸ்வினிக் போல ஆட போறான். இன்னும் ஒரு பிளேயர் என்னன்னா அந்த நியூ வெப்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மிச் மார்ஷுக்கு மேல ஆடுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப லாஸ்ட் 3 மேட்சஸா மிச் மார்ஷ் வந்து பவுலிங்கும் போறது இல்லை அந்த அளவு. 2 to 4 ஓவர்ஸ் தான் போறாரு. பேட்டிங்கும் அந்த அளவு பெருசா அடிக்கவே இல்லை. பட் ஆனா நீங்க கேட்கலாம் லபுஷேன் ஸ்மித் தான் என்ன பேட்டிங் ஃபார்ம் ஆடுறாங்க. பட் ஆனா லபுஷேன் ஒரு 60 ஆடுறாரு, 100 பால்ஸ் ஆடுறாரு. இது லபுஷேன் இது ஸ்மித் 100 தான். அது ஹெட்டுக்கும் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸோ அவங்க இன்னும் உஸ்மான் கவாஜா மட்டும் தான் ஃபார்ம் வரல. பட் தே வில் ட்ரை அண்ட் கோ வித் உஸ்மான் கவாஜா. பட் ஆனா இந்த மிச் மார்ஷ் பொசிஷன் மட்டும் தான் வெப்ஸ்டர் கிட்ட போனாங்கன்னா வெப்ஸ்டர் வந்து ஒரு 10 to 20 ஓவர்ஸ் பவுலிங் கொடுக்கலாம். அதே சமயத்துல மார்ச் மாதிரியே பேட்டிங்கும் ஆடலாம். 50-60 அடிக்கக்கூடிய ஒரு 100 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க பிளேயர் தான். அண்ட் அதே சமயத்துல ஆப்வியஸா ஹேசல்வுட் இன்ஜுரி, ஸ்காட் பூலன். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்றது ரெண்டு சேஞ்சஸ் சர்டன்ரா. பூலன் உள்ள வரதும் கான்ஸ்டஸ் உள்ள வரதும் கன்ஃபார்ம். இப்ப நான் ஒரு கேப்டனா ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்தேன்னா நான் மேபி மிச் மார்ஷுக்கு பதிலா அந்த வெப்ஸ்டர் பிளேயரை நான் ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான். இந்த ஒரு 3 சேஞ்சஸ் தான் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் சைட். ஓகே நைஸ். ஓகே, சோ ஹேசல்வுட் எவ்வளவு பெரிய பிளேயர் நமக்கு தெரியும். அந்த ஷூஸை ஸ்காட் பாலண்டோல பக்காவா ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாடா. அவரோட இது எம்சிஜி ரெக்கார்ட் பாத்தியா? 6 for 7 ரீசெண்டா தான் எடுத்திருக்காரு. 2022 இங்கிலாந்துக்கு எதிராக தான். அண்ட் இந்தியாவுக்கு எதிராக பயங்கர த்ரெட்டா தான் இருந்திருக்காரு. எனக்கு நம்ம டிராவிஸ் ஹெட் எப்படி பேட்டிங்லயோ ஸ்காட் பூலன் பவுலிங்ல நினைக்கிறேன். இது அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லயும் செமையான ஸ்பெல் போட்டாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அடிலைட் பிக் பால் டெஸ்ட்லயும் பயங்கரமா போட்டாரு. திருப்பியும் வராரு. அதுக்குள்ள ஜின்ஸ் பண்ணிட்டான். இல்ல நான் ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஒரு பயங்கரமான த்ரெட்டா இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவர் போடுற அந்த பவுலிங் ஆக்ஷனுக்கு இன்ஸ்விங் மாதிரியே வரும். ஆனா அவுட் ஸ்விங் கிட்டத்தட்ட பும்ரா மாதிரி தான். பும்ரா ஆக்ஷனுக்கு எப்படி இன்ஸ்விங் வர மாதிரி அவுட் ஸ்விங் போதோ அதே மாதிரி தான் பூலண்டோட ஆக்ஷனும் இருக்கு. சோ ஒரு த்ரெட்டா இருக்க ஹைலி சான்ஸ் இருக்கு. சொல்ல முடியாது. இந்தியன்ஸ் வந்து எஸ்பெஷலி ராகுல் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஸ்பெல் ஒரு 20-30 ஓவர்ஸ் பார்ட் ஆடினாதான் நல்லது. ஏன்னா ஹேசல்வுட் வந்து ஹிட் அட்டெக் பவுலர், பூலாண்ட் வந்து ஹிட் அட்டெக்கும் பண்ணுவாரு, அதே சமயத்துல ஸ்விங்கும் பண்ணுவாரு. சோ அந்த ஒரு லக்ஸரி இருக்கு. பட் ஹேசல்வுட் வந்து பயங்கரமான பிளேயர் தான். பட் ஆனா அது நான் பூலண்டோட ஸ்ட்ரென்த்தா சொல்றேன். ஓகே காட் இட். ஓகே ஆகாஷ், சோ இந்தியன் டீம் அதுல என்ன சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறேன், என்ன வரும்னு எதிர்பார்க்கறேன்? எனக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான். லைக் சிராஜை மாத்திட்டு செகண்ட் பவுலர் மாத்திட்டு வேற யாராவது போலாமா அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. ஏன்னா ஹவர் இஸ் கோயிங் டு கோ ஃபார் ரன்ஸ். இப்போ செயினி எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு சில பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் பார்த்தேன். he consistently gets that 3 wickets kind of things in Australian conditions. So why not try Saini அப்படின்னு எனக்கு தோணுது. You can't go with Prasidh Krishna. ஏன்னா Prasidh Krishna வந்து I don't trust him actually. He's going for runs, maximum runs as possible. So Prasidh Krishna ட்ரை பண்ண முடியாது. மேபி Saini மட்டும் எப்படியாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா he can also bat something. ரெசிஸ்டன்ஸ் ஆக கொடுக்கலாம் பிளைசில. ஸோ இந்தியன் ஆல்ரவுண்டர் அப்படி பாக்குறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் கோ ஃபார் Saini ஆக்சுவலி. சிராஜுக்கு ஒரு மேட்ச் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா நிறைய he did good things in second test, I suppose. He got a 5 kind of things and all. Yes, agreed. சைனி ஸ்குவாட்ல இருக்காரா? கன்ஃபார்மா இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இருந்தான்னு நினைக்கிறேன். டெஸ்ட் வந்ததுல ஸ்குவாட் டெஸ்ட் அதுல இருந்துச்சு. Saini மேபி மாத்திக்கலாம். ஓகே பிரச்சனை இல்லை. ஸோ
ஸோ செயினி மாத்தலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஹன்ச் இருக்கு. லைக் வை நாட் சிராஜ் நல்லா போட்டிருக்காரு, பட் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கோ இல்ல கைண்ட் ஆஃப் திங்ஸ் அதனால் தட் வில் பி பெட்டர் அப்படின்னு தோணுது. அண்ட் செகண்ட் திங் வில் பி லைக் சிராஜ், நிதிஷ் ரெட்டி, அவ்வளவுதான். செயினி மட்டும் மாத்தலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் ஸ்காட் போலாண்டை மட்டும் கவுண்டர் பண்ணா போதும் அப்படின்னு தோணுது. லைக் இஸ் கெட்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ கிடைக்குது அவருக்கு. அந்த ம், ஆங்கிளிங் இருக்கு ப்ரோ. லைக் என்ன சொல்றதுன்னா, ம், அவர் வந்து இஸ் நாட் லைக் ஹேசல்வுட், இஸ் நாட் லைக் ஸ்டார். ஹி ஹாஸ் அன் ஆங்கிள் வித் ரைட் ஹேண்ட் ஸ்விங்கு பவுன்ஸுக்கு ம், இவருக்கு கிட்ட ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிள் கன்ஃபியூஸ் ஆகிறாரோ அப்படின்னு தோணுது இந்தியன் பேட்ஸ்மேன். எக்ஸாக்ட்லி ஸோ எனக்கு அது தோணுச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒய் நாட் ஒரு ஸ்டெப் ரீஸுக்கு முன்னாடி இப்போ கோலி வந்து ஏதோ ஒரு மேட்ச் நான் பார்த்தேன் கரெக்டா. கோலி வந்து ஸ்டெப் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ஒரு கவுண்டர் பண்ணாரு. அதாவது அந்த ஆங்கிளிங் இல்ல யாக்கரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹி மூவ் ஃபார்வர்ட் ஒன் ஸ்டெப்ஸ் அஹெட் ஆஃப் த கிரீஸ். அதான் ஒரு ஸ்டாண்டா இருந்தது. அந்த டோர் ஃபுல்லாவே கோலி ஹாஸ் டன் வெரி குட் இன் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தோணுது. அதே மாதிரி கோலியோட அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் அந்த லைனை கட் பண்றதுக்கு ஹி கேன் கம் ஒன் ஸ்டெப் பிஃபோர் ஆர் ஒன் ஸ்டெப் அந்த மிடில் ஸ்டெம்ப் கார்டை வச்சுக்கிட்டு ஆடலாமே, இல்லைன்னா லெக் ஸ்டிக் கார்டை வச்சுட்டு ஆடலாமே அப்படின்னு தோன்றது உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் சேஞ்சஸ் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் மெல்போர்ன்ல பாத்தீங்கன்னா கடைசி ஆடின மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் பும்ரா. பும்ரா வந்து ஒரு ம், 250 ஆல் அவுட் பண்ணுவாரு. ஹி மைட் ஹவ் காட் ஐ திங்க் 6 or 5 விக்கெட்ஸ் இன் தட் மேட்ச் லாஸ்ட் டைம் மெல்போர்ன்ல ம், ஆனது. ஸோ தட் ஹஸ் பீன் த கீ ஆக்சுவலி. அண்ட் ஒன் மோர் திங் பாத்தீங்கன்னா, ஐ வுட் சே தட் லாஸ்ட் டைம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபில எப்போ வந்து த கேம் ஸ்டார்டட் டு டில்ட் டுவர்ட்ஸ் இந்தியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு 5th விக்கெட் மிடில் ஆர்டர்ல ஐ திங்க் ம். இஃப் ஐம் நாட் ராங் ஜடேஜா ரன் அஜிங்கியா பண்ணாரு. ரஹானே அண்ட் ஜடேஜா தே மைட் ஹவ் ஸ்டிச்ட் அ பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருமே. 200 ரன்ஸ் அது வந்து பார்ட்னர்ஷிப் ஒரு நினைக்கிறேன். 100 ரன்னோ 200 ரன்னோ ஒரு 150 ரன் பார்ட்னர்ஷிப்போ அது பயங்கரமா பில்ட் ஆச்சு ப்ரோ. அங்க இருந்து தே ஹவ் கம்ப்ளீட்லி காட்டன் மொமெண்டம் அண்ட் தே ஹவ் ஷிஃப்டட் தி பிரஷர் டுவர்ட்ஸ் ஆஸ்திரேலியா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த போன மேட்ச்ல ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் ராகுல் அண்ட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி மறந்துட்டேன். லைக் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் தட் வாஸ் வெரி crucial at that time. ஜடேஜா அண்ட் ராகுல் சூப்பர். சப்போஸ் ஜடேஜா அண்ட் ராகுல் சப்போஸ் தட் வாஸ் அ வெரி crucial பார்ட்னர்ஷிப். அண்ட் அதே மாதிரி இந்த ஆகாஷ் தீப் அண்ட் பும்ரா கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க, வேற லெவல். அது வந்து அதனால தான் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுச்சுன்னா, that took India to get Australia within 87 runs for 7 wickets, something like that. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ம். யா ஐ திங்க் இந்தியா வில் டூ வெரி குட் இன் மெல்போர்ன் அண்ட் சிட்னி ஆக்சுவலி வித் தர் கான்ஃபிடன்ஸ் கோயிங் அப். ஸோ இந்த ரெண்டு விஷயம் டெக்னிக்கலா இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து இந்தியா நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கறேன். அண்ட் ஸ்குவாட் அனாலிசிஸ் நான் சொன்ன மாதிரி அதான். Yeah. அதாவது ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மார்க்கோ யான்சன், ஒரு நியூசிலாந்துக்கு ஒரு ட்ரெண்ட் போல்ட் இருந்திருக்காரு இவ்வளவு வருஷமா. ஆஸ்திரேலியாவுக்கு மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு இப்பயும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி எடுத்தாலும் ஈவன் பாகிஸ்தான் எடுத்தாலும் ஒரு ஆமீர், ஒரு ஷகின் அப்ரிடி எல்லாம் இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு டெஸ்ட்ல வந்து ஜாகிர் கானுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து பிக் ஆகவே இல்லை. அது ஒரு டிராபேக்கா இருக்கா? ஸோ மேபி ஒரு ஆக்சுவலா அர்ஷதீப் ரெண்டு சிங் உள்ள கொண்டு வரணுமா? அதான் ஆக்சுவலி 2 சான்ஸ் கிடைச்சது இந்தியாவுக்கு, டு பி வெரி ஹானஸ்ட். ஒன்னு வந்து வித் நட்ராஜன், ஓகேவா. அவர் கரெக்ட். வந்து ஆஸ்திரேலியால ஹி ஹஸ் டன் வெரி குட் ஆக்சுவலி. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அந்த லாங் ரன் இஃப் யூ கன்சிடர் ஷமி, பும்ரா அண்ட் சிராஜ் வேற அப்போ வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. ஸோ இவங்களுக்கு நடுவில் அவரால் இது பண்ண முடியல. ஸோ ஏஜ் ஃபேக்டர் ஹஸ் பீன் அ வெரி பிக் பேன் ஃபார் ஹிம். அந்த சேம் கைண்ட் ஆஃப் சான்ஸ் வாஸ் டன் பை உனாத்கட் ஒரு 2 மேட்ச் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க உள்ள. ஆனா வந்து இவரால் ஃபிட் ஆக முடியல. சேம் ரீசன், அவருக்கும் ஏஜ் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்தியா இஸ் நாட் ஃபைண்டிங் சம் குட் லைக் left arm paces actually. That's one worsen part of cricket in India. Is cricket in India basically. ஸோ நினைச்சா ரூம் பண்ணலாம் ஆக்சுவலி. இது வந்து சேத்தன் சக்காரியா இருக்காரு, அர்ஷதீப் கலீல் சிங். அகமத். கலீல் அகமத் ஆன் தி லாங் ரன் யூ கான் கெட் இம் இன் டு டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ கலீல் அகமத் இருக்காரு. லைக் ஒரு சாம்பிள் சைஸ்ன்னு பார்த்தோன்னா கலீல் அகமத் இருக்காரு, சேத்தன் சக்காரியா இருக்காரு. அண்ட் தேர் ஆர் ஃபியூ கமாடிட்டிஸ் லைக் நட்ராஜன் கூட இப்போ நல்லா தான் போட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் குர்ஜப்னீத் சிங் லெஃப்ட் ஹேண்டர் ரைட், யா. ஸோ குர்ஜப்னீத் சிங் இருக்காரு. ஸோ தே கேன் பிரிங் இன் கைண்ட் ஆஃப் திங்ஸ். பட் இப்போ நீங்க பூம்ரா, ஷமி, சிராஜ் பாத்தீங்கன்னா இவங்க ப்ரிவைல் ஆவாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா தே ஹேவ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே ஹேவ் லெஸ் ஏஜ் ஆல்சோ. ஐ திங்க் தே ஆர் அரௌண்ட் 32, 34 கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் நாட் ஹைலி டிபெண்ட் ஆன் ஓவர்சீஸ் ஆக்சுவலி. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இவங்க எப்படி போடுறாங்க அப்படின்றத வச்சு தான் இந்தியன் டீம் எடுக்கிறாங்க. ஸோ ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா கோலி ஹஸ் ஸ்டார்டட் தட், பட் அதை கேரி ஆன் பண்ற அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் இந்தியன் மேனேஜ்மெண்ட் இஸ் ட்ரைங் சம் திங்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். But yeah, we can speak a lot about this left hand bowlers actually. But Indian management won't think about the point actually. Yeah, that's the reason. Got it. Okay. ஸோ வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துருவோம். ஸோ
என்ன எதிர்பார்க்கறீங்க? ஸோ யார் ஜெயிப்பா? இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் போகுமா? இல்ல இந்தியா பக்கம் போகுமா? இல்ல டிரா ஆக வாய்ப்பு இருக்கா? ஸோ 2 ஓகே. பேரோட ஒப்பீனியன் என்ன? வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் நாங்க 2 பேரும் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி கமலேஷ் உனக்கு ஒரு கொஸ்டின் ப்ரோ. நீ நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. போற? இந்தியாக்கா? ஆஸ்திரேலியாக்கா? சொல்லுப்பா. நீ இந்தியாக்கு சப்போர்ட் பண்றியா? இல்ல ஆஸ்திரேலியாக்கு சப்போர்ட் பண்றியா? The நீ the better நீ team நீ will win. இந்திய The நீ better team will win. அவ்வளவுதான். நீ இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன்னா நம்ம வாட்ஸ்அப் சாட் இன்ஸ்டாகிராம் சேனல் எல்லாம் எடுத்துக்கலாம். போன தடவை சொன்னது நடந்துச்சு. ஆஸ்திரேலியா ஹேவ் ஒன் ஆக்சுவலி. பிங்க் பால் டெஸ்ட் செகண்ட் பிங்க் பால் டெஸ்ட் ரிவ்யூ பண்ண ஆக்சுவலி நினைக்கிறேன். இந்த பிங்க் பால் ரிவ்யூ கமலேஷ் நல்லா கொடுத்தான் பாத்தியா? அது பாருங்க, யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்களோ ஜெயிக்க போறாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும். அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆல்மோஸ்ட். ஆஸ்திரேலியா தான் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. டாஸ் மட்டும் தான் ஜெயிக்கல, பட் ஆனா பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இது மேட்சையும் ஜெயிச்சாங்க. தேர்ட் டெஸ்ட் மேட்சும் அது அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க. ஸோ ஸோ அதான். ஸோ மேபி டாஸ் ஒரு இதுவா அதான் இம்பாக்ட் நான் ஆயிருக்கும். ஆஸ்திரேலியன் ஃபேன் சொல்லியிருக்கேன் கமலேஷ். ஏய், நானே மனப்பாடம் பண்ணி வச்சு பேசிட்டு இருக்கேன். குறுக்க வராதா? சரி, ஓகே. ஸோ யார் ஜெயிப்பா? ஓகே டாஸ் இம்பாக்டா இருக்குமா? ம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஓகே. டாஸ் வந்து கண்டிப்பா க்ரூஷியல் ஃபேக்டரா இருக்கும் தான் எனக்கு தோணுது. மேபி யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து மேபி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது. ஏன்னா நான் நேத்து தான் வந்து அந்த பிச்சு அந்த போட்டோ போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சம்வாட் மோர் கிராசி பிச்சா தான் இருந்துச்சு. அது இதுக்கப்புறம் ட்ரிம் பண்ண போறது இல்லைன்னு ஏதோ ஒரு ஆர்டிகல்லயோ ஏதோ எழுதியிருந்தாங்க. மேபி ட்ரிம் பண்ணாங்கன்னா எனக்கு எப்படி ஆகும்னு தெரியல. பட் ஆனா இப்போதைக்கு கிராசியா இருக்கிறனால கண்டிப்பா அது பர்த் பிச் மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் டே 1 டேக்கு ஃபுல்லா பால் ஸ்விங் ஆகலாம். ஸோ பேட்டிங் ஐ மீன் டாஸ் ஜெயிக்கிறவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா பவுலிங் பண்ணலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா நல்லா போட்டிருக்காங்க, இந்தியாவும் நல்லா தான் போட்டாங்க. அந்த ரெயின் பிரேக் வரலாம் மேபி ஆஸ்திரேலியாவை சம்வாட் ஒரு 100 for 4 or 5 ஆக்கிருக்கலாம். பட் அது டிஃபரன்ஸ் ஸ்டோரி. பட் பவுலிங் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. அதே சமயத்துல இது ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் ஒரு ஏதோ ரெக்கார்ட் பார்த்தேன். 12 இயர்ஸா வந்து இந்தியா வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல தோத்ததே இல்லையாமா. ஒன்னு டிரா பண்ணிருக்காங்க இல்ல ஜெயிச்சிருக்காங்க. சோ அதனால அதுவும் ஆஸ்திரேலியா தான் நினைக்கிறேன். சோ அதுவுமே ஒரு ரீசன். எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. மேபி 51-49 எனி டீம். அது என்னன்னு தெரியல. யார் பெட்டர் கிரிக்கெட் ஆடுறாங்களோ மேபி ஆஸ்திரேலியா ஒரு இந்தியா அப்படிதான் எனக்கு தோணுதுப்பா. ஏய், இது வரைக்கும் யாராவது இப்படி பிரிச்சிருக்காரா? 51-42. இல்லடா சீரியஸா பேச யோசிச்சு வைக்காத. இல்லடா இது சரி, சரி. எனக்கு வந்து இந்தியா ம். ஜெயிக்கணும், ஹார்ட் இந்தியா ஜெயிக்கணும் தான் தோணுது. ஆனா ஒரு பக்கம் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா ஆஸ்திரேலியா நல்லா டாமினேட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி டிராவல் செட் ஆக்டிவிட்டி நடிக்கிறான். இதுல ஸ்காட் போலாண்ட் வர பெரிய த்ரெட் இந்தியன் டீமுக்கு. இப்ப 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் நோட் பண்ணி கூட பேட் கமின்ஸும் பயங்கரமான ஃபார்ம் வந்துகிட்டு இருக்கான். பிங்க் பால் டெஸ்ட்லயும் 5 ம். விக்கெட். இந்த மேட்ச்ல கரெக்ட். பவுலிங் முரட்டு போட்டுருக்கான். பவுலிங் வேற லெவல். அதான் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா அதாவது அதாவது பேட் அவன் வந்து விக்கெட் எடுக்கிறதெல்லாம் சொல்லி வச்சு எடுக்கிறான். கரெக்டா ஃபீல் செட் பண்ணி வைக்கிறான். 2-3 பால்ல உடனே விக்கெட் விழுந்துது. ஆக்சுவலி அந்த இன்னொன்னு வந்து கேஎல் ராகுல், ஜடேஜா, இன்னொருத்தன் வந்து நிதிஷ் ரெட்டி பேட்டிங் ஆடினாங்களா அந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல. அந்த அவங்க நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க. ஆனா அந்த பார்ட்னர்ஷிப்பே ட்ரபிள் பண்ணதே பேட் கமின்ஸ் தான். அவனோட பால் பாத்தியா, லைக் ம். ஒரு பால் வந்து ஆஃப் கட்டர் ஆச்சு, ஒரு பால் லெக் கட்டர் ஆச்சு. சோ அந்த ஓல்டு பால் ஆல்மோஸ்ட் 50-60 ஓவர்ஸ் பால்ல அந்த சம்வாட் ஏதோ ட்ரபிள் கிரியேட் பண்ணிட்டே இருந்தான். அதுல இன்சைட் ஆகி போல்ட் ஆனா நிதிஷ் ரெட்டி. ம். எனக்கு ரொம்ப சம்திங் பேட் கமின்ஸ் கேன் டூ இன் எம்சிசின்னு தோணுது. தெரியல பாப்போம். லைக் ஆனா அதான் சொல்றேன் 51-49 எனி டீம். அதே சமயத்துல இல்ல. இன்னொன்னு போட்டிருந்தாங்க, ரெயின் சான்சஸும் இருக்கு. சோ அது ஏதோ ஒன் டே வாஷ் அவுட் ஆகிற மாதிரி, வாஷ் அவுட்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே கிட்ட ரெயின் சான்சஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி அது அஃபெக்ட் ஆகுமான்னு தெரியல. பட் யா சோ ஓகே. 51-49 எய்தர் டீம் யார் அந்த பெட்டர் கிரிக்கெட் 1% விளாடுறாங்களோ வின் பண்ணிடுவாங்க. ஜின்ஸ் பண்ணிட்டான். ஓகே. சரி, ஆகாஷ், ஒப்பீனியன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் பத்தி பேசுனீங்கன்னா ஐ திங்க் குட் டாஸ் டு லூஸ்னு சொல்லுவேன் மேக்ஸிமம். ம். டாஸுக்கு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிறது ரொம்ப சேஃப் நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் இன் மெல்போர்ன் 2021 கூட இந்தியா ஹஸ் லாஸ்ட் டாஸ் அண்ட் தேவர் ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ அது என்ன ம். ஆச்சுன்னா பும்ராக்கு வந்து ரொம்ப சாதகமாச்சு. ஐ திங்க் இதே மாதிரி பிச் தான். ஸோ மோரார்லெஸ் டாஸ் லூஸ் பண்ணி நீங்க பவுலிங் பண்ணீங்கன்னா யூ வில் பி சேஃபர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது பேக் ஆஃப் தி மைண்ட். அண்ட் கேம் வின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மாதிரி தான். லைக் கோலி வந்து அவரோட ஸ்டான்ஸை கொஞ்சம் டிஃபர் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு தோணுது. அண்ட் போலாண்ட மட்டும் ஒரு ஒரு ஓவர் 2 ஓவர் பார்த்து ஆட்டாங்கன்னா எய்தர் இன்னிங்ஸ்ல ஐ திங்க் இந்தியா வில். அதாவது அவர் எடுக்கிற எல்லா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் எடுக்கிற 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்டுமே தட் ஹஸ் பீன் த கேம் சேஞ்சிங் இன் பிங்க் பால் டெஸ்ட் ஆக்சுவலி. யாரெல்லாம் ம். அடிப்பாங்களோ அவரை பேசிக்கா விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தென் கமிங் டு பேட் கமிங்ஸ் வந்து போல்டுக்கு அந்த ஸ்டெம்ஸுக்கு போட மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்டெம்ஸுக்கு ஒண்ணு மேல கட் பண்றாரு இல்ல க்ளோஸ் கட் பண்றாரு. ஸோ பெட்டர் டு அவாய்ட் ஹிட்டிங் ஆர் எனி சார்ட்ஸ் ஆஃப் பேட் அட்வான்டேஜ் டு அகேன்ஸ்ட் திஸ் ஒன் கமிங்ஸ் எனக்கு தோணுது. பேட்டை லீவ் பண்ணிருங்க. கேஎல் ம். ராகுல் மாதிரி ஜஸ்ட் வந்தா மட்டுமே நீங்க பேட்டை வைங்க. கேஎல் ராகுலோட லீவிங் சென்ஸும் வேற லெவல் ஆக்சுவலி. நான் பார்த்த ம். வரைக்கும் அவர் பேட்டை விடுறாரு. ஆனா அவர் அந்த அவர் எங்க விடுறாருன்றது அவர் வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்காரு. லைக் கான்சியஸா விடுறாருன்னு நான் சொல்லுவேன். லைக் அவர் பேட்டை வந்து ஒரு லிமிட்டுக்குமே எடுத்து போட மாட்டேங்கிறாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அவுட் சைட் ஆஃப் கொண்டு ம். போய் தட்டுறதும் கிடையாது. இஸ் நாட் ட்ரைங் ஃபார் சம்திங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ அதான் விராட் கோலி வந்து கேஎல் ராகுல் ஒரு விஷயத்த மட்டும் எப்பயாவது கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது.
லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா விராட் கோலி சம்வேர் இஸ் லைக் இன் ஃபார் சம் பிக் பிக் ஹண்ட்ரட்ஸ் ஆர் பிக் 150s எனக்கு தோணுது. 2 மேட்ச் 4 இன்னிங்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு எங்கேயோ மாட்ட போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. சிமிலர்லி ஃபார் ரோஹித் சர்மா ம். டூ. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இவங்க விடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் விராட் கோலி ஒரு 20 பால் 30 பால் அந்த அந்த ஆஃப் அந்த 5th ஸ்டம்ப் 6th லைன்ல விட்டாருனாலே போதும். ஹி வில் பி கோயிங் ஃபார் சம் பிக் ம். ஸ்கோர்ஸ்னு எனக்கு தோணுது. சோ இந்த 2 டெக்னிக்கல் விஷயத்த மட்டும் எப்படியாவது இவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா போலாண்டுக்குலாம் ஒன்றும் அவ்வளோலாம் ஆகலன்னு நினைக்கிறேன். தே ஆர் வெரி ஃபியர்ஸ் அகைன்ஸ்ட் இஸ் நியூ பால். நியூ பால் ஒரு 30 ஓவர் ம். 40 ஓவர் கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா தென் இந்தியா வில் பி வெரி டிஃபரெண்ட் இந்தியா வி ஹேவ் சீன் ஏர்லியர். ஏன்னா புஜாராவும் அதான் பண்ணிட்டு ம். இருந்தாரு 2021ல. புஜாரா அது ம். பண்ணதுனால தான் இந்தியா ஹஸ் grown டு வின் த டோர்னமெண்ட் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஓல்டு பால் அந்த ம். நியூ பால் ஓல்டு பால் ஆக்குற அந்த டெண்டன்சி மட்டும் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு இருந்துச்சுன்னா திஸ் கேம் வில் பி 70-30 அகேன்ஸ்ட் ஃபார் இந்தியா. பட் இப்போதைக்கும் நான் சொல்றது என்னன்னா 55-45 ஃபார் இந்தியா. பிகாஸ் அந்த ம். 10% ஏன்னா இந்தியா ஹேவ் அட்வான்டேஜ் இன் மெல்போர்ன், இந்தியா ஹேவ் அட்வான்டேஜ் இன் பாக்ஸிங் டே. ஸோ இந்த 2 விஷயத்தினால தான் ஐ வில் கோ டுவர்ட்ஸ் இந்தியான்னு சொல்லுவேன். இது although it's ஓகே. an Australian soil, Australian fortress to reach, India has a little bit advantage as well. ஓகே. டக்குன்னு ரொம்ப யோசிக்காம, ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம ஒரே ஒரு பதில். பிளேயர் டு வாட்ச், பிளேயர் ஹூ வில் ஷைன் அக்கார்டிங் டு யூ. எனக்கு வந்து மார்னஸ் லபுஷன் இந்த மேட்ச்ல வந்து ஃபார்ம் வர போறாரு. மேபி ஒரு 50 100 வருவாருன்னு தோணுது. ஸோ who do you think will ஒரு be the பிளேயர் player தான் to watch? சொல்லுவான், 2 ஆகாஷ் and டீமும் நவீன். சேர்த்து. ஒரு பிளேயர் தான், ஒரு பிளேயர் தான். ஓகே. ஆக்சுவலி நான் தான் மார்னஸ் லபுஷேன் சொல்லலாம்னு தான் இருந்தேன். நீ சொல்லிட்ட. நான் வந்து ஐ வில் கோ இல்ல வித் சொல்லலாம் நீயும் இல்ல. கான்ஃபிடன்ஸா? சரி ஓகே. என்னோட ஒரு பிளேயர் சாம் வந்து மார்னஸ் லபுஷேன். ஆனா இன்னொரு ஒரு பிளேயர் சாம் கான்ஸ்டஸ் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட்டா இருக்கலாம். ஓகே. சேர்த்து போட்டுக்கேன். எஸ், அக்ரி. ஆகாஷ். எனக்கு வந்து இந்தியாவில் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லணும்னு தான் தோணுது. ஆஸ்திரேலியா அந்த நீங்க அந்த சொல்ல ஆப்ஷனை மாதிரி கொடுக்க மாட்டேன். அந்த ஆப்ஷனை ஆங்கர் கொடுக்க மாட்டேங்கிறார் ப்ரோ. ஆஸ்திரேலியா நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன் ஃபேனா மாறிட்டேன். இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் கடமை நீங்க பத்திர சொன்ன மாதிரி பேசிட்டுப்பா. சொல்லு. ஆஸ்திரேலியா நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் கான்ஸ்டஸ் ஆடுறத பார்க்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆக்சுவலி த வே ஹி பிளேட் ஆக்சுவலி லைக் அவர் வந்து ஒரு நல்ல அடிஷனா இருப்பாருன்னு தோணுது. லைக் இஃப் ஹி கோர்ஸ் ஐ ம். ஐ டவுட் ஹி வில் பி ஸ்கோரிங் அ வெரி பிக் 100. எனக்கு அதான் தோணிக்கிட்டே இருக்கு. இந்தியா ஷுட் நாட் லெட் ஆக்சுவலி ம். இட் அது ஹேப்பன் வித் அந்த ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆக்சுவலி. யா இன் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்ன மாதிரி தான் கோலிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த 30 பால்ஸ் 35 பால்ஸ் பார்த்து ஆட்டா ஐ திங்க் ஹி வில் பி செட்டிங். அது மெல்போர்ன் நடக்குமோ அப்படின்னு தோணுது. அந்த ஆசையும் கூட. ஸோ ஐ வில் கோ ஃபார் விராட் கோலி ஆக்சுவலி. விராட் கோலி நல்லா பண்ணா இந்தியா ஆப்வியஸ்லி வில் ம். வின் திஸ் கேம் அப்படின்னு தோணுது. இந்தியா டிபெண்ட் ஆன் ஐலி 2 மெம்பர்ஸ். ஒன் இஸ் விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் எப்போ நல்லா ஆடிருக்காரோ அப்போ இந்தியா டன் குட் அண்ட் இஃப் ஆல் ஆஃப் ஹிம் ஹஸ் பீன் சஃபிகேட்டிங் ஃபார் தி இந்தியன் டீம் ஆல்சோ. ஸோ ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணா இந்தியா நல்லா பண்ணும். அதே மாதிரி கோலி நல்லா பண்ணா இந்தியா நல்லா பண்ணும். இதான் நான் வந்து பார்த்திருக்கேன். ஸோ ஐ வில் கோ ஃபார் கோலி ஆக்சுவலி. ஜெய்ஸ்வால் ட்ரஸ்ட் பண்றதை விட ஐ வில் ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கை இன் கோலியா. இதான் நான் சொல்லுவேன். அண்ட் பும்ராவை விடவும் முடியாது உங்களால எம்சிஜில. பும்ராவை வந்து உங்களால பில்ட் பண்ணவே முடியாது. பண்ணீங்கன்னா நீங்க ம். மாட்டிக்குவீங்க ஆக்சுவலி. தட் கை இஸ் ஹேவிங் சம் ஹேண்டி இன் தோணுது. ஷுட் பி ஹேவிங் சம் ஹேண்டி. ஒரு 7 விக்கெட் சீரியஸ் எடுக்கலாம். இவ்வளவு பேர் 3 பேர் சொல்லிட்டேன். பட் ஆனா இதுல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா obviously I will go for கோலி because you guys are set constants and பும்ரா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். He will deliver something for Indian cricketing. So I will go for Virat Kohli. Yeah. ஓகே. I think we have come to the end of the video. So it was ஆக்சுவலி a இன்னும் ஒண்ணே very ஒண்ணு good review எண்ட் ஆஃப் தி session. வீடியோக்கு முன்னாடி Uh, வந்து ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துறேன். ஸோ நான் வந்து ம். எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஸ்திரேலியா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆகாஷ் சொன்னா கமலே சொல்லல. அதை நானே சொல்லிடுறேன். 100% ஃபார் ஆஸ்திரேலியா, 0% ஃபார் இந்தியா. அதான் கமலேஷோட ப்ரிடிக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இல்லடா So வந்து கமலேஷோட மைண்ட் வாய்ஸ் காலங்காத்தாலும் கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ணும் அதானே. இல்லடா சும்மா இருந்தவனுக்குள்ள சீண்டி விட்டீங்க. இப்ப அவனுக்கு வேற ஃபார்முக்கு வந்துட்டானுங்க. இப்ப குத்துது கூட இதுன்னு என்ன பண்றது? உனக்கு ஜாலியா இருக்குல்ல. எனக்கு வந்து நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வேணும், அவ்வளவுதான். அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததுல இருந்து சுத்தமா போயிருச்சு. சீரியஸா சொல்றேன். இல்ல அது கரெக்ட் தான். ஓகேடா, கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ரிவ்யூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மீண்டும் இன்னொரு ரிவ்யூ வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Rubber Pantha team. Good night, everyone. பை பை.